அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல ஒரு தாய்லாந்து மூவியை தான் பார்க்க போறோம். மை டியரஸ்ட் அசாசியன். இந்த உலகத்துல மொத்தம் 800 கோடி மக்கள் இருக்காங்க. அந்த மக்கள் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி பிளட் குரூப்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு ஏ இருக்கும், பி இருக்கும், ஓ இருக்கும். இதை தவிர சில ரேரான பிளட் குரூப்லாம் இருக்கு. அப்படி ரேரான பிளட் குரூப் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா மொத்த மக்கள் தொகையில 1% கூட இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு ரேரான பிளட் குரூப் தான் ஆரம் பிளட் குரூப். அந்த பிளட் குரூப் ஒரு பொண்ணோட உடம்புல இருக்கு. அதால அந்த பொண்ணுக்கு வர பிரச்சனை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கதையோட ஆரம்பத்திலே ஒரு பணக்காரனை தான் காட்டுறாங்க. அவரோட உடம்புல ஏதோ ஒரு ப்ராப்ளம்ங்கிறதால அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது வாய் வழியா நிறைய ரத்தம் வெளியில வந்துரும். அவருக்கு உடனே ரத்தம் ஏத்தி ஆகணும்னு சொல்லிட்டு ரத்தம் கொடுக்கிறதுக்காக ஒரு டோனரை கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வரும்போது தான் காட்டுறாங்க அவன் நிலைமை படுமோசமா இருக்கு. அப்படி இருந்தா அவன் உடம்புல இருந்து ரத்தத்தை அந்த பணக்காரனுக்கு ஏத்துறாங்க. அதை பார்த்த டாக்டரும் இந்த பணக்காரன் வேலை பார்க்கறதுக்காக ஒரு லேடி இருப்பாங்க. அந்த லேடி கிட்ட வந்து இதுக்கப்புறம் அந்த டோனர் உடம்புல இருந்து ரத்தம் எடுத்தா அவன் செத்து போயிருவான்னு சொல்ல, அப்படி செத்தாலும் பரவாயில்ல என் பாசுக்கு ரத்தத்தை ஏத்துங்கிறாங்க. ஒரு வேளை அவன் இறந்து போனா கூட அவன் ஆர்கன்ஸ் எல்லாம் பத்திரமா எடுத்து வைங்க, என் பாசுக்கு தேவைப்படும் சொல்ல டாக்டரும் சரி இவன் இறந்து போயிட்டா சரி, உங்க பாசுக்கு இருக்கிறது ரேரான ஆரம் பிளட் குரூப். அந்த பிளட் குரூப் இருக்க இன்னொரு ஆளை எப்படி தேடி கண்டுபிடிப்பீங்கன்னு கேட்டா அதை தான் பாத்துக்கிறதா சொல்றாங்க. அந்த நேரத்துல தான் பிளட் கொடுத்துட்டு இருக்க டோனர் இறந்து போகவும் அந்த லேடி யாரோ ஒரு ஆளுக்கு கால் பண்ணி உதவி கேட்கறாங்க. எவ்வளவு பணம் வேணாலும் தரேன்னு சொல்ல அந்த லேடி நம்ம பணக்கார லேடின்னு சொல்வோம். அதோட அவங்க கால் பண்ணாங்களா ஒரு கிட்னாப்பர். அந்த கிட்னாப்பர் தான் காட்டுறாங்க. அந்த பாசுக்கு தேவைப்படுங்கிறதுக்காக ஆரம் பிளட் குரூப் இருக்க ஒரு பொண்ணை கண்டுபிடிச்சிருப்பான். அந்த பொண்ணை தான் கூட்டிட்டு போக வர அந்த பொண்ணோட அப்பா அம்மா 2 பேரும் தடுக்க ட்ரை பண்ண அவங்க 2 பேரையும் கொண்டுட்டு அந்த பொண்ணை இழுத்துட்டு போகவும் தப்பிக்கிறதுக்காக அந்த பொண்ணு ஒரு கூர்மையான பொருள் எடுத்து அவன் கையிலேயே குத்திடுவான். அப்ப அவன் கையில இருக்க கன் பக்கத்துல இருக்க அடுப்புல போய் விழவும் அந்த நெருப்போட கங்கு போட்டு துப்பாக்கி சூடா இருக்கும். அதை எடுத்து அந்த பொண்ணோட கழுத்திலேயே சூடு வைக்க கட் பண்ணா இன்னும் சில ஆளுங்களை தான் காட்டுறாங்க. இவங்க எல்லாருமே கான்ட்ராக்ட் கில்லர். இதுல இருக்காரு இவர் நம்ம அப்பான்னு சொல்லுவோம். இவர் கூடவே இன்னும் சில ஆளுங்க இருக்காங்க. அந்த ஆளுங்களும் நம்ம சரியான பொண்ணை தேடி தான் போறோமா, அவன் நம்ம தேடி போற அதே பிளட் குரூப்ல தான் இருக்காரான்னு கேட்க அதுக்கு அப்பாவும் எனக்கு தெரியாது, நம்ம நேரா போய் செக் பண்ணாதான் அந்த பொண்ணுக்கு அந்த பிளட் குரூப் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும்னு சொல்ல அந்த இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துல அந்த கடத்தல்காரன் அந்த சின்ன பொண்ணை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அங்க வந்து அப்பா அந்த சின்ன பொண்ணை பாக்குறாரு. அவங்க அப்பாவும் அம்மாவும் இறந்து போனதை பார்க்க அந்த கடத்தல்காரன் இவங்களையும் மிரட்டுறான். இந்த சின்ன பொண்ணு தான் இந்த கதையோட ஹீரோயின். இதுக்கப்புறம் இந்த பொண்ணு நம்ம ஹீரோயினே சொல்வோம். இப்ப அப்பாவும் அவர் கூட இருக்க ஆளுங்களும் அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக அந்த கடத்தல்காரனையும் அவங்க கூட இருக்க மத்த ஆளுங்களோட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த கடத்தல்காரன் கூட இருக்க மத்த ஆளுங்களாம் செத்துருவான். அவன் மட்டும் தப்பிச்சு அப்படியே ஓட அதிர்ச்சியில ஹீரோயின் மயக்கம் போட்டு விழவும் அப்பாவும் அவர் கூட இருக்க ஆளுங்களும் அந்த பொண்ணை கூட்டிட்டு போறாங்க. அப்ப அப்பா கூட இருக்க ஆளும் இந்த பொண்ணை தேடி ஒருத்தன் வந்தானே அவன் யாரு என்னன்னு தெரியுமா, அவன் கண்ணு நம்ம கிட்ட இருக்கு, இதை பார்க்கவே வினோதமா இருக்குன்னு சொல்லவும் அதுக்கு அப்பாவும் அது ஒரு வேட்டைக்காரன் கண்ணு, இவங்க வேலையை பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க, தேவைப்பட்டா மிருகத்தையும் கடத்துவாங்க மனுஷனையும் கடத்துவாங்க, ரொம்பவும் ஆபத்தான ஆளுங்கன்னு சொல்ல இப்ப அந்த கடத்தல்காரன் தான் காட்டுறாங்க. அந்த கடத்தல்காரன் அந்த பணக்கார லேடி தான் மீட் பண்ண வரவும் என் கையில மாட்ட அந்த பொண்ணு தப்பிச்சிடான்னு சொல்ல அந்த பணக்கார லேடியும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல, நீ கேட்டதை விடவும் அதிகமான பணம் நான் உனக்கு கொடுத்துருக்கேன், எனக்கு தேவை ஆரம் பிளட் குரூப்ல இருக்க ஒரு ஆளு, அந்த பொண்ணு போனா என்ன மறுபடியும் அந்த பொண்ணை கண்டுபிடிக்க ட்ரை பண்ண, அப்படி இல்லையா வேற ஏதாவது ஒரு புது ஆளை கண்டுபிடிச்சு என்கிட்ட கூட்டிட்டு வா, எனக்கு தேவை அந்த பிளட் குரூப்ல இருக்க ஒரு ஆளு தான் சொல்லிட்டு அங்க இருந்து அவங்க போயிடுவாங்க. ஒருவேளை அவங்க சொன்ன வேலையை மட்டும் இவன் முடிக்கலாம் அவங்க ஆளுங்க இவனை கொண்டுருவாங்க. இப்ப அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸோட இடத்த தான் காட்டுறாங்க. அந்த இடத்துல ஹீரோயின் இருக்கு. அப்பதான் மொழி போறவும் அங்க இருக்கிற ஆளுங்களை பார்த்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. நீங்க யாரு எதுக்காக என்ன கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்க எல்லாருமே சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்றாங்க. நாங்க உனக்கு உதவி பண்ணதான் இங்க கூட்டிட்டு வந்தா உனக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்ல வைக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த பொண்ணு அடங்கவே மாட்டான். அப்போ ஒரு பையன் வந்து அந்த பொண்ணோட கையை பிடிச்சு நீ எதுக்கும் கவலைப்படாத நாங்க உனக்கு இருக்கோம், இந்த இடத்துல நீ பாதுகாப்பா இருப்பான்னு சொல்ல ஹீரோயின் அமைதியாகிறாங்க. இந்த பையன் தான் இந்த படத்தோட ஹீரோ, அதோட அப்பாவோட பையன் தான் இவன். அதோட ஹீரோயின் கூட்டிட்டு வரும்போது அவங்க நிறைய இடத்துல அடிபட்டு இருக்கும். இப்ப அந்த இடத்துல இருக்க ஒரு ஆளும் ஹீரோயினுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு. அப்ப ஹீரோயின் ஒரு ரத்தத்தை நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரத்தத்தை எடுத்துக்கவும் அதை ஹீரோவும் பார்த்துட்டு தான் இருக்கான். அப்ப பின்னாடி அப்பா வந்து இதுக்கப்புறம் அந்த பொண்ணு இங்க தான் இருக்க போறோம், அந்த பொண்ணை இனிமேல் நம்ம தான் நல்லபடியா பாத்துக்கணும்னு சொல்ல இப்ப அந்த பொண்ணோட பிளட் ரிசல்ட் வந்துருச்சு. அதை செக் பண்ணி பார்க்கும்போது இந்த பொண்ணுக்கு இந்த உலகத்துல இருக்க ரேரான பிளட் குரூப்ல ஒன்னான ஆரம் பிளட் குரூப் தான் தெரிய வர. இதுக்கப்புறம் இந்த பொண்ணு வெளியில போன ஆபத்தணும் வீட்டுக்குள்ளேயே வச்சு பாதுகாக்கணும்னு சொல்றாரு அப்பா. ஹீரோயினுக்கு இப்ப வெளியில போலாம் தங்கறதுக்கு இடையில அங்கேயே இருக்க ஆரம்பிச்சிட்டா. இந்த அப்பாவுக்கு மொத்தம் 2 பசங்க இருக்காங்க. அந்த 2 பசங்க கூடவே ஹீரோயின் நட்பா பழக ஆரம்பிக்கிறா. மொட்டை அடிச்சிருக்கவன தம்பின்னு சொல்வோம், முடி அதிகமா வச்சிருக்கவரை ஹீரோன்னு சொல்வோம். அப்படியே கற்பனா சில வருஷங்கள் கடந்து போக இப்ப 2 பேரும் அப்படியே மாறிட்டாங்க. ஹீரோ மொட்டை அடிச்சிட்டாரு. மொட்டை அடிச்சிருந்தவனுக்கு முடி வளர்ந்துருச்சு. இப்ப மொட்டை அடிச்சிருக்கானே இவன் தான் ஹீரோ, அந்த பொண்ணு தான் ஹீரோயின். அப்படியே கற்பனா அந்த கடத்தலுக்காரன் இந்தியாவுக்கு தான் வந்திருப்பான். இத்தனை வருஷம் ஆகி அந்த பாஸ் இன்னும் சாகல, இன்னும் ட்ரீட்மெண்ட்ல தான் இருக்கு. அவனுக்கான அந்த பிளட் குரூப் தேவைப்படுது. அந்த பிளட் குரூப் எதுவும் கிடைக்குமா தான் இந்தியாவுக்கு வந்திருக்க. அங்க பல பேரை செக் பண்ணி பாக்குறாங்க. அப்படி செக் பண்ணி பார்த்தோம் அந்த ரேரான பிளட் குரூப் கிடைக்கல. அந்த கடத்தல்காரன் இங்க கிடைக்க போறதுன்னு கோவத்துல அங்கிருந்து கிளம்ப அவன் ஆளு வந்து தடுக்கிறான். பாஸ் எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க, இந்தியால கோடி கணக்குல ஆளுங்க இருக்காங்க, நமக்கு நாலு சீக்கிரமா கடப்பான்னு சொல்லவும் அந்த கடத்தல்காரன் அவனை போட்டு தள்ளிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவான். அப்பதான் அந்த பணக்கார லேடிகிட்ட இருந்து கால் வருது, எனக்கு அர்ஜென்டா பிளட் டோனர் தேவைப்படுறாங்க, நீ கடைசியா ஆளை பிடிச்சு கொடுத்து பல மாசம் ஆச்சு, எனக்கு சீக்கிரமா அந்த பிளட் டோனர் வேணும், அதனால நீ வியட்நாமுக்கு போ, பல வருஷத்துக்கு முன்னாடியே உங்ககிட்ட தப்பிச்சு போனாலும் அந்த பொண்ணு எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடின்னு சொல்ல அது எப்படி முடியும், அந்த பொண்ணை கூட்டிட்டு போனவங்க யாரு என்னன்னு எதுவுமே எனக்கு தெரியாது, அப்ப எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டா இதுக்கு அவனுக்கு பணம் தரணும், நான் சொன்ன வேலையை முடியும்னு சொல்லி அந்த பணக்கார லேடி சொல்ல அந்த கடத்தல்காரன் வியட்நாம் கிளம்புறான். இப்ப கற்பனா ஹீரோட வீட்டை தான் காட்டுறாங்க. அங்க தம்பிக்காரன் சண்டை போடுறதுக்காக பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா இந்த குடும்பமே மொத்தமா கொலகார குடும்பம் அசாசியன்ஸ். அடுத்த தலைமுறைக்கான கொலகாரனா தம்பியை உருவாக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அவனுக்கு சண்டை போட சொல்லி தரதுக்கான ஆளு இருக்கு. அங்க ட்ரைனிங் நடக்கும் போது அதை ஹீரோயினும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினும் இந்த வீட்டுல இருக்க எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வேலை இருக்கு, ஆனா உனக்கு எனக்கு என்ன வேலைன்னு கேட்க ஹீரோவுக்கு அதுக்கான பதில் தரல. நீ எப்படி
எப்படி இங்க வெட்டியா இருக்கோ அதே மாதிரி தான் நானும் இருக்கேன்னு சொல்ல தம்பிக்கு ட்ரைனிங் கொடுக்குற ஆளும் ட்ரைனிங் முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்ப. அப்ப அண்ணக்காரன் அதாவது ஹீரோ தம்பி கிட்ட வரான். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறாங்க. அதை பாக்குற ஹீரோயினும் நீ சண்டை போடுவா, இத்தனை வருஷத்துல நீ ட்ரைனிங் எடுத்து நான் ஒரு நாள் கூட பார்த்தது இல்லைன்னு சொல்ல தம்பி காரணம் இங்க எல்லாருமே தூங்கும் போது நான் தான் இவனுக்கு ட்ரைனிங் கொடுத்தேன், எனக்கு தெரிஞ்ச டெக்னிக் எல்லாம் சொல்லி கொடுத்தேன், அப்படிதான் இவனும் கத்துக்கிட்டான்னு சொல்ல இந்த அப்பா தம்பிக்காரனுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு. ஆனா அண்ணன் மூத்த பையனுக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக ட்ரைனிங் கொடுக்கல. அவன் தம்பி கூட திட்டுத்தனமா ட்ரைனிங் எடுத்துட்டு தான் இருக்க. அதை பாக்குற ஹீரோனுக்கு சண்டை போடணும்னு தோணுது. அதனால அவங்களும் சண்டை போடுறதுக்காக யாருக்கும் தெரியாம பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்கு. இப்ப ஃபேமிலி மீட்டிங் தான் காட்டுறாங்க. அப்ப அப்பா எல்லாருக்கும் முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. நமக்கு ஒரு ஆளை கொலை பண்றதுக்கான கான்ட்ராக்ட் வந்திருக்கு. ஆனா இந்த தடவை கொலை பண்ண போறது என்னோட சின்ன பையன் தானோ, இது உனக்கான நேரம் சொல்லிட்டு பையனையும் அசாசியன் ஆக்க இப்ப சின்ன பையன் கிளம்புறான். அப்ப போற இடத்துல பிரச்சனை வந்தா தம்பிக்கு தான் பிரச்சனைன்னு சொல்லி அண்ணங்காரன் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டா மாட்டி வர்றான். அப்ப அப்பாவும் அங்க வராரு, கிளம்ப சொல்றாரு. அப்ப ஹீரோவும் அப்பாவை பார்த்து நீங்க எங்க போனாலும் அவனை தான் கூட்டிட்டு போறீங்க, அவனுக்கான எல்லா விஷயத்தையும் செய்றீங்க, ஆனா நான் மட்டும் ஏன் எதுலயும் கலந்துக்க மாட்டேன்னு கேட்க அப்பா எதுவுமே பேசாம அங்கிருந்து போயிடுவாரு. இப்ப அப்பா அவரோட ஆளுங்க அவரோட சின்ன பையன் எல்லாருமே ஒரு கிளப்புக்கு தான் வந்திருக்காங்க. அந்த கிளப்ல இருக்க ஒரு பணக்காரனை கொல்றதா இவங்களுக்கான கான்ட்ராக்ட். இவங்க கொலை பண்ண போற அந்த பணக்காரன் அங்க வரான். அவன் வந்த கையோட அந்த இடத்துல கன் எடுத்து ஷூட் பண்றாங்க. யாரோ தன்னை அட்டாக் பண்ண ட்ரை பண்றாங்கன்னு சொல்லி பணக்காரன் தப்பிக்கிறதுக்காக ட்ரை பண்ணவும் அப்ப தம்பியோ இந்த வழியில போனா வெளியில போலான்னு சொல்லி வழியை காட்ட அந்த பணக்காரன் போயிட்டு இருக்கும் போது கத்தியை வச்சு அவன் கழுத்துல குத்தி குன்னுருவான். அதுக்கப்புறம் எதுவுமே தனக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி தம்பி அப்பா அவங்க கூட வந்த மத்த ஆளுங்க எல்லாருமே அங்க இருந்து தப்பிச்சு போகவும் தம்பி தான் முதல் கொலையை நல்லபடியா முடிச்சிட்டான். அப்படியே கட் பண்ண அந்த கடத்தல்காரன் தான் காட்டுறாங்க. ஒரு ஆளை தான் மீட் பண்ண வந்திருப்பான். ஹாரம் பிளட் குரூப் இருக்க ஆளு தேவைன்னு சொல்லிட்டு அவங்களை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லி தான் அந்த ஆளை தேடி வந்திருக்கவும் அதுக்கு அந்த ஆளும் நீ சொல்ற பிளட் குரூப்ல இருக்கவங்க இந்த உலகத்திலே 14 பேர் தான் இப்போதைக்கு இருக்காங்க, அவங்களை கண்டுபிடிக்கிறது சுலபம் இல்லைன்னு சொல்ல கட் பண்ணா ஹீரோவையும் ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் எப்ப இந்த வீட்டுக்கு வந்தாங்களோ அதுல இருந்து வீட்டை விட்டு வெளியவே போனதுல எப்பவும் அடைஞ்சுதான் கிடப்பாங்க. அதனால ஹீரோவும் வீட்டுல இப்பதான் யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோனை கூட்டிட்டு வெளியில வரவும் ஹீரோயினும் பல வருஷம் கழிச்சு வெளி உலகத்தை பாக்குறாங்க. அங்க வந்து ஹீரோவும் முருவலா ஒரு தோசை வாங்கி தர அப்பதான் மழையும் பெய்ய ஆரம்பிக்குது. 2 பேரும் மலைக்காக ஒரு இடத்துல போய் ஒதுங்குறாங்க. அந்த இடத்துல தான் இந்த கடத்தல்காரன் இருப்பான். தவறுதலா ஹீரோயின் கழுத்துல இருக்க காயத்தை பாத்துருவான். அதை பார்த்த உடனே தான் அந்த சின்ன பொண்ணுக்கு சூடு வச்சு ஞாபகம் வர அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணா இருக்கணும்னு தோண ஹீரோயினை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் ஹீரோவும் ஹீரோனும் அவங்க வீட்டுக்குள்ள போறாங்க. அதை பார்த்துட்டு வெளியவே இருக்கவும் அந்த கடத்தல்காரன் வீட்டை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறான். அப்படி விசாரிக்கும் போது அங்க இருக்கிற எல்லாருமே கொலைகார கும்பல் தான் தெரிய வர அவனுக்கு இன்னும் ஆளுங்க தேவைப்படுறாங்க. இப்ப அப்பாவை தான் காட்டுறாங்க. ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் வெளியில போன விஷயம் அப்பாவுக்கு தெரிய வந்திருக்கும். அதனால தான் பையன்ட்ட தான் கோவமா வந்து பேசுறாரு. நீ அனுமதி இல்லாம எதுக்காக வெளியில கூட்டிட்டு போன, நீ வெளியில கூட்டிட்டு போனதால இவ்வளவு பெரிய பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு தெரியுமா, ஹீரோயினை பத்தின உண்மை யாருக்காவது தெரிஞ்சா அதால அவளுக்கு தான் ஆபத்துன்னு சொல்ல அது என்ன ஆபத்துன்னு பையனும் கேட்டா அப்பா தன்னால சொல்ல முடியாதுன்னு சொல்றாரு. அப்ப பையனும் நீங்க ஏன் ஆபத்து நம்மள வீட்டுக்குள்ளே அடைச்சு வச்சிட்டு இருக்கீங்க, ஏன் வெளியில போனா என்னதான் ஆக போகுதுன்னு கேட்க அப்பாவும் கோவப்படுறாரு. நான் சொல்றதை கேளு, எனக்கு நல்லாவே தெரியும் நீ அவளை காதலிக்கிற, நீங்க நடந்துக்கிற விதத்தெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அப்படி இருந்து நான் அமைதியா இருக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா, ஏன்னா அவன் நமக்கு தேவை. இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் அந்த பொண்ணால பாதுகாப்பா இருக்க முடியும். இங்க இருந்து வெளியில போனா அவளுக்கு தான் ஆபத்து. இதுக்கப்புறம் நீ அவளை வெளியில கூட்டிட்டு போக கூடாதுன்னு பையனை மிரட்டிட்டாங்கிறத கிளம்பவும் பையன் யோசிச்சு பாக்குறான். எத்தனை நாள் தான் இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்றதுன்னு டைரக்டா ஹீரோயின்ட்ட வரான். இன்னைக்கு ராத்திரி ரெடியாரு, நீ நான் இந்த வீட்டை விட்டு போறோம், நீ எங்க ஆசைப்படுறியோ எப்படி ஆசைப்படுறியோ அப்படி போய் நம்ம நிம்மதியா வாழ்வோம்னு சொல்ல ஹீரோயின் வீட்டை விட்டு ஓடுறதுக்காகவும் ஹீரோ வருவான்னு சொல்லி காத்துட்டு இருக்க. இப்ப வீட்டுக்கு வெளில தான் காட்டுறாங்க. அந்த கடத்தல்கார ஒரு கும்பலோட வந்திருக்கான். வீட்டோட எல்லா வழிகளையும் எங்கெங்கெல்லாம் வர முடியும் அந்த வழியெல்லாம் தான் ஆளுங்களை கூட்டிட்டு வர. அப்ப அவன் வர வழியில ஒரு கேட் மூடி இருக்கும். அதை பாம்பு வச்சு வெடிக்க வச்சிருவான். அந்த சவுண்ட் அப்பா மத்த ஆளுங்களுக்கு எல்லாம் கேட்க யாரோ நம்மள கொல்லதான் வந்திருக்காங்கன்னு சொல்லி ஆளுக்கு கன் எடுத்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சண்டை தீவிரமா போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஹீரோ அப்பா தம்பி அங்க இருக்கிற மத்த ஆளுங்கெல்லாம் கன் எடுத்து ஷூட் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த கடத்தல்கார கும்பல இருக்க சில பேரையும் கொண்டுருவாங்க. அதெல்லாம் பார்த்து ஹீரோயின் பயந்து பார்க்கவும் ஹீரோ பத்திரமா ஹீரோயின் ஒரு இடத்த கூட்டிட்டு போக அப்பதான் அந்த கடத்தல்காரனை ஹீரோயின் பாத்துருவா. இவன் தான் அப்பா அம்மாவோட மரணத்துக்கு காரணம்னு சொல்லிட்டு ஹீரோ கையில இருக்க கண்ணை வாங்கி ஷூட் பண்ணவும் கடத்தல்காரன் ஒளிஞ்சுக்குவான். ஆனா அங்க நடந்த சண்டையில ஹீரோட நெஞ்சிலே கத்தியால குத்திடுவாங்க. அப்ப கரெக்டான நேரம் அப்பா வந்து அங்க இருக்கிற ஆளுங்களோட சண்டை போட இன்னொரு ஆள் வந்து ஸ்மோக்கிங் பாங்க தூக்கி எறிய அந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஒரு பத்திரமான இடத்துக்கு ஹீரோவை கூட்டிட்டு போறாங்க. ஹீரோ உடம்புல நிறைய ரத்த லீக் ஆயிட்டு இருக்கு. சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் சாகவும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு ஸ்ட்ரெச்சர்ல படுக்க வைக்க இன்னொரு ஸ்ட்ரெச்சர்ல ஹீரோயினையும் படுக்க வைக்கிறாங்க. அவங்களுக்கு என்னன்னு புரியல. உடனே அவங்க கைகால எல்லாத்தையுமே லாக் பண்ணிட்டு ஹீரோயின் உடம்புல இருக்க ரத்தத்தை ஹீரோ உடம்புல ஏத்துறாங்க. அப்பதான் ஹீரோயினுக்கு எல்லா விஷயமும் புரிய ஆரம்பிக்குது. ஹீரோயினுக்கு எப்படி அந்த ரேரான பிளட் குரூப் இருக்கும் அதே பிளட் குரூப் தான் ஹீரோவுக்கும். தான் பையனுக்கு வருங்காலத்துல எதுவும் பிரச்சனை வந்தா அவனுக்கு உதவியா இருக்கணும்னு சொல்லி தான் அப்பா ஹீரோனை காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருப்பார். இந்த விஷயம் தெரியவும் ஹீரோயின் கவலைப்படுறாங்க. இத்தனை நாள் இவங்க காட்டினது எதுவுமே அன்பு இல்ல, என் ரத்தத்துக்காக எல்லாருமே நடிச்சிருக்காங்கன்னு நினைச்சு அதே இடத்துல அழ ஆரம்பிக்க ஹீரோயின் பார்வையில ஹீரோ அதை புரிஞ்சுக்க இப்ப அந்த கடத்தல்காரன் தான் காட்டுறாங்க. ஹீரோ அவங்க அப்பாலாம் ஒரு பத்திரமான ரூம் இருப்பாங்களே அதை எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு வந்துட்டு இருப்பான். அவனை சமாளிக்கிறதுக்காகவே சில ஆளுங்க வெளியில போய் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா அவங்களே அவங்க கொண்டுருவாங்க. அதோட ஹீரோவுக்கு இப்ப கட்டுப்பட்ட உடலும் நல்லாவே இருக்கு. வெளியில ஆளுங்க இருக்காங்க. இதுக்கப்புறம் இங்க இருக்கவும் முடியாது, பத்திரமான இடத்துக்கு போய் ஆகணும்னு சொல்லி அப்பா பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவங்க ரூமுக்கு வெளியில பெட்ரோல ஊத்தி விடுறாரு. அதுக்கப்புறம் கதவை திறந்து நெருப்ப பத்த வைக்கவும் அதுக்கு பயந்து கடத்தல்காரன் ஆளுங்களா ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்குவாங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு வேற ஒரு வழியை எல்லாருமே வெளியில போயிட்டு இருக்காங்க. ஆனா இங்க நடந்த சண்டையில அப்பா மேல புல்லட் பட்டுரும். தான் அப்பா சாக போறங்கிற விஷயம் தெரியவும் ஹீரோ எப்படியாவது காப்பாத்தி வெளியில கூட்டிட்டு போகணும்னு ட்ரை பண்றான். ஆனா அப்பா கேட்கல. நான் சொல்றது கேளு, இங்க இருந்து எல்லாரும் தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ அவர் கூட இருக்க மத்த ஆளுங்க எல்லாத்தையும் கிளம்ப சொல்றாரு. ஹீரோவுக்கு மனசு இல்ல, இருந்தாலும் அவர் கட்டாயப்படுத்தி அங்க இருக்க ஆளுங்க கூட்டிட்டு போகவும் அப்பாவும் அங்க இருக்க ஆளுங்களோட முடிஞ்ச வரை சண்டை போட்டுட்டு இருக்காரு. தப்பிச்சு போறதுக்கான டைம் கொடுக்க அதுக்குள்ள இன்னும் சில பேர் அப்பாவை ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா தான் சாகிறதுக்கு முன்னாடி தான் பசங்க
பசங்களுக்கு அவர் ஆளுங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க சீக்கிரட்டா ஒரு பாம்பு வச்சிருப்பார். அதை வெடிக்க வைக்கவும் அப்பா அதோட அவர் கொலை பண்ண ட்ரை பண்ண ஒரு சில கடத்தல்காரனோட ஆளுங்களும் அதே இடத்துல இறந்து போக ஒரு வழியா ஹீரோ மத்த ஆளுங்க எல்லாருமே தப்பிச்சு போயிருவாங்க. அப்பதான் அந்த கடத்தல்காரன் ஹீரோவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த ரூமுக்கு வரான். அப்படி ரூமுக்கு வந்து பார்க்கும்போது அங்க 2 ஊசி இருக்கிறத பாக்குறான். யாருக்கோ பிளட் ஏதி இருக்க விஷயம் தெரியவோ இந்த இடத்துல ஆரம் பிளட் குரூப்போட இருக்க ஹீரோயின் மட்டும் இல்ல கத்தியால குத்துவாங்கன்னா அந்த ஹீரோவும் ஆரம் பிளட் குரூப் தான் கண்டுபிடிக்க கையில கிடைச்சவன மிஸ் பண்ணிட்டோன்னு சொல்லி கடுப்பாக அப்படியே கட் பண்ணா. தப்பிச்சு வந்த ஹீரோயின் கடலோரமா ஒரு பழைய பில்டிங் வந்து பத்திரமா இருக்கா. அப்ப ஹீரோயின் கடுப்பாகிறா. இதுக்கப்புறம் இந்த வீட்லயே இருக்க கூடாதுன்னு நினைக்கிறா. அங்க இருந்த வேகமா கிளம்பிட்டு இருக்கவும் தம்பிக்காரன் தான் தடுக்கிறான். நீ எங்க போறேன்னு கேட்டா இதுக்கப்புறம் எனக்கு இங்க இருக்க விருப்பம் இல்ல, நீங்க எல்லாருமே நீ ஏமாத்துறீங்கன்னு சொல்லவும் அதுக்கு தம்பிக்காரனும் அப்படி ஏன் நடந்துச்சு, இங்க இருக்கிற எல்லாருமே உன் மேல அன்பா தான் இருக்காங்கன்னு சொல்ல நீங்க யாருமே ஏன் மேல அன்பா இல்ல, என் ரத்தத்து மேலதான் அன்பா இருக்கீங்க, உன் அண்ணனுக்கு தேவை என் ரத்தம், அதுக்காக தான் இத்தனை நாள் என்ன பாத்துக்கிட்டீங்க, அதுக்காக தான் இந்த பொய்யான அன்பை காட்டினீங்கன்னு சொல்ல அப்ப தம்பிக்காரனும் உன் ரத்தத்தை பத்தியோ அதே ரத்தம் அண்ணனுக்கு இருக்கிறத பத்தியோ எனக்கும் தெரியாது என் அண்ணனுக்கும் தெரியாது, இந்த வீட்டுல இருக்க மத்தவங்க வேணா உங்ககிட்ட பொய்யா நடந்திருக்கலாம், ஆனா நானும் என் அண்ணனும் உன் மேல உண்மையா தான் அன்பு வச்சிருக்கோம், அவன் உன்னை உண்மையா தான் காதலிக்கிறான், எங்களுக்காவது நீங்க இருக்கணும், இதுதான் உனக்கான பத்திரமான இடம்னு சொல்ல அதனால ஹீரோயின் சமாதானமாகும் ஹீரோவை தான் பார்க்க வராங்க. அப்பாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பார், இவர் நம்ம அங்கிள்னு சொல்லுவோம். அந்த அங்கிள்கிட்ட ஹீரோவும் அப்பாவையும் மத்த ஆளுங்களையும் கொண்டு இருக்காங்க, அது யாரு என்னன்னு கண்டுபிடிங்க, அவங்க நம்ம கொன்னே ஆகணும்னு சொல்ல அங்கிள் வேணான்னு சொல்றாரு. ஏன்னா அப்பா கூட இல்ல, முக்கியமான ஆளுங்களை இறந்து போயிட்டாங்க, ஒருவேளை இதுக்கப்புறம் சண்டைக்கு போனா நமக்கு தான் பிரச்சனை, இங்க இருக்க யாராவது சாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனை இதோட முடிச்சிட்டு இதுக்கப்புறம் பத்திரமா இங்கே இருப்போம்னு சொல்ல இப்ப ஹீரோயின் 2 பேருமே தனியா பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினும் அங்கிள் சொல்ற மாதிரி நம்மளால அமைதியா இருக்க முடியாது, இது வரைக்கும் எனக்கு 2 குடும்பம் இருந்திருக்கு, அந்த 2 குடும்பத்துல இருக்க பல பேரை நான் இழந்திருக்கேன், இதுக்கெல்லாம் காரணம் அந்த கடத்தல் காரணம் ஆளுங்களை தான், அவங்கள கொன்னே ஆகணும், அதுவும் என்னோட கையாலையும், அதுக்கு நீ தான் எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாகணும்னு சொல்ல ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக ஹீரோ மத்த ஆளுங்க கிட்ட கூட்டிட்டு வராரு. ஆனா அங்க இருக்கிற அங்கிளும் மத்த ஆளுங்களும் இங்க இருக்கிற ஆளுங்களாம் பல வருஷமா ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க, நீ புதுசா ட்ரைனிங் எடுத்தா அதுக்கு வாய்ப்பே இல்ல, அதால உனக்கு தான் ஆபத்துன்னு சொல்ல நான் ட்ரைனிங் எடுக்க தயாரா இருக்கேன், என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தம்பி அடிக்க சொல்றாங்க. அப்ப தம்பியோட சண்டை படவும் தம்பி அளவு திறமசாலி இல்லனாலும் ஓரளவு சமாளிக்கிறாங்க. அதை பாக்குற மத்த ஆளுங்களுக்கு நம்பிக்கை வர ஹீரோனுக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க, எப்படி சண்டை போடுறது, எப்படி கன் எல்லாம் யூஸ் பண்றதுன்னு எல்லா விதமான ஆபத்தான ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்க ஓரளவு நல்லாவே தயாராயிருவாங்க. இப்ப டைலர் சாப்பிட்டு அதே இடத்துல தூங்க அண்ணன் தம்பி வராங்க. ஹீரோனை பார்த்துட்டு ஒரு சோபால படுக்க வச்சுட்டு 2 பேரும் தனியா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அண்ணனும் தம்பி கிட்ட டேய் தம்பி நம்ம அப்பாவை கொண்ட ஆளுங்களை பழி வாங்கணும், ஒருவேளை நான் எதுவும் இறந்து போயிட்டேன்னு வச்சுக்கவே ஹீரோயின் நல்லபடியா பாத்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு தான் சொல்ல அதுக்கு தம்பியும் அவ காதலிக்கிறது ஒன்னதான், நீ அவளை காதலிக்கிற, அவளை நல்லபடியா பாத்துக்க வேண்டிய பொறுப்பு உன்னோட தான், சரி அதை விடு, நம்ம அப்பாவை கொண்ட அந்த கடத்தல் காரணம் ஆளுங்களை நம்மளை கண்டிப்பா தேடிட்டு தான் இருப்பாங்க, அவங்க என்ன பண்ண போறேன்னு கேட்டா ஹீரோ அவங்களை எப்படி கொள்றதுன்னு யோசிக்கிறான். அப்படியே கட் பண்ண ஹீரோனை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் மறுபடியும் பிராக்டிஸ் தான் பண்ணிட்டு இருக்க. அங்க ஹீரோ வந்து அவங்களுக்கு சொல்லி தர ஆரம்பிக்கிறான். அந்த டைம்ல அவங்க 2 பேருக்குள்ள ரொமான்ஸ் நடக்க அப்படியே சீனை கட் பண்ணா அதுக்கு அடுத்த நாள் காலையில தான் காட்டுறாங்க. மொத்த குடும்பமும் மறுபடியும் மீட்டிங் போட்டு பேசிட்டு இருக்காங்க. அந்த கடத்தல் காரணம் ஆளுங்களும் கண்டிப்பா நம்மள தேடி வருவாங்க, இந்த தடவை என்ன பண்றதுன்னு சொல்ல ஹீரோ திருப்பி அடிக்கலாம்னு சொல்றான். ஆனா அங்கிளுக்கு அதுல விருப்பம் இல்லனாலும் ஹீரோ இதுதான் என்னோட முடிவுன்னு சொல்ல எல்லாருமே ஹீரோ பிளானுக்கு ஒத்துக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த கடத்தல் காரணம் தான் காட்டுறாங்க. ஹீரோ ஹீரோயின் அவங்க மத்த ஆளுங்களா அவங்க இருந்த பழைய வீட்டுல தப்பிச்சு வரும்போது ஒரு வேன்ல தான் தப்பிச்சு வந்திருப்பாங்க. அந்த வேனோட நம்பரை இவங்க நோட் பண்ணி இருப்பாங்க. அதை வச்சு தேடும் போது அதை ஒரு கேரேஜ்ல வித்திருக்காங்கிற விஷயம் தெரியும். அந்த கடத்தல்காரன் அதை கண்டுபிடிச்சு அங்க வந்திருப்பான். இந்த வண்டி அவங்க கிட்ட யாரு வித்தாங்களோ அவங்க எங்க இருக்காங்க, அவங்க தகவல் வேணும்னு சொல்ல அந்த கேரேஜுக்கார அட்ரஸ் கொடுக்க கடத்தல்காரன் மொத்த கும்பட அங்க வர இதான் ஹீரோட பிளான். அந்த கடத்தல்காரன் கண்டிப்பா தான் வண்டியை தேட வாய்ப்பு இருக்குன்னு தெரியும். வேணும்னே ஹீரோ அந்த வண்டியை கேரேஜ்ல வித்திருப்பாரு. அதோட அந்த கேரேஜ் ஓனருக்கு சில பணத்தையும் கொடுத்து யாராவது என் வண்டியை தேடி வந்தாங்களோ இல்ல அதை வாங்க ட்ரை பண்ணாலும் அந்த விஷயத்தை உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்ல அந்த கேரேஜ் ஓனர் இன்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. அதனாலதான் அவங்க இருக்க பில்டிங்ல அதாவது அந்த வீட்டுல ஏகப்பட்ட டிராப்பை செட் பண்ணிருப்பாங்க. இப்ப கடத்தல்கார ஆளுங்க உள்ள வரும்போது திடீர்னு ஏதோ ஒரு வண்டி நகர மாதிரி சவுண்ட் கேட்குது. என்ன அந்த வண்டி கிட்ட வந்து பார்த்தா அதுல இருந்து பாம்பு வெடிக்குது. அப்ப கடத்தல்காரனுக்கு ஆளுங்களுக்கு நம்ம வரப்போற விஷயம் ஏற்கனவே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு புரிஞ்சுக்க எல்லாருமே கன் எடுத்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கன்னு புல்லட் கத்தின்னு சண்டை தீவிரமா போயிட்டே இருக்கு. என்னதான் ஹீரோவோட ஆளுங்களை டிராப்பை செட் பண்ணி இருந்தாலும் அவங்க ஆளுங்க அதிகமா இருக்காங்க. ஒரு கடத்துக்கு மேல சமாளிக்க முடியல. எந்த அளவு அவங்க ஆளுங்க சாகுறாங்களோ அதே அளவு ஹீரோட ஆளுங்களை செத்துட்டு இருக்க. தம்பிக்காரன் கன்ல தோட்டா தீர்ந்திருக்கும். அவனும் பறந்து பறந்து சண்டை போட்டுட்டு இருக்க. இப்ப அந்த கடத்தல்காரன் தான் காட்டுறாங்க. அவன் மட்டும் தனியா ஹீரோயினை தேடி வந்திருப்பான். இந்த சான்ஸுக்காக தான் ஹீரோயின் காத்துட்டு இருந்தாங்க. கரெக்டா அவங்களும் கன் எடுத்து ஷூட் பண்ணா அந்த கடத்தல்காரன் மிஸ் ஆயிடுவான். அப்படி இவங்க 2 பேருமே சண்டை போடும் போது 2 பேரும் கண்ணு கீழே விழவும் 2 பேரும் கையில இருக்க கத்தி எடுத்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இது கடையில ஹீரோ அவர் தம்பி அவங்க 2 பேரை தவிர அங்கிள் அவங்க கூட இருந்த மத்த ஆளுங்களும் செத்துட்டு இருக்காங்க. கடைசியா இருந்த ஒரே ஒரு ஆளை மட்டும் ஒருத்த கண்ணை வச்சு ஷூட் பண்ணா. அப்பதான் தம்பி அங்க வரான். அவன் மாடியில இருந்தா ஷூட் பண்ணிருக்கவன் மாடியில இருந்து அவனை பிடிச்சிட்டு தம்பிக்காரன் கீழே விழுந்து அவனும் தம்பி சண்டை போட்டுட்டு தான் இருக்க. தம்பி அந்த கொலகாரனோட கழுத்தி அறுத்து கொலை பண்ண. இந்த கொலகாரனோட ஃப்ரெண்டு மொட்டை அடிச்ச ஒரு ஆள் இருப்பான். அவன் பார்த்துட்டு தம்பிக்காரனை ஷூட் பண்ண. தம்பிக்காரன் தப்பிச்சு போய் பத்திரமான இடத்துல போய் ஒளிய. அப்பதான் அண்ணன் இங்க வருவோம். அந்த மொட்டையோட சண்டை போட்டு அவனை மாடியில இருந்து கீழே தள்ளிவிட. இப்ப ஹீரோனை தான் காட்டுறாங்க. இன்னும் அந்த கடத்தல்காரன் கூட தான் சண்டை போட்டுட்டு இருக்கவன். கடைசியா உடம்புல 2 கத்தி எடுக்க அவன ஆளு காலி. உடனே ஹீரோவும் தம்பியும் தான் பார்க்க வர. மத்த ஆளுங்களா எங்கன்னு கேட்டா அவங்க எல்லாருமே இறந்து போனதா சொல்லவும் இதுக்கப்புறம் இங்க இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ தம்பி ஹீரோயின் 3 பேருமே அங்க இருந்து வேன்ல கிளம்பவும் அண்ணன் தம்பி 2 பேருமே முன்னாடி சீட்ல உட்கார்ந்து இருப்பாங்க. ஹீரோயின் பின்னாடி தான் உட்கார்ந்து இருக்கவும் திடீர்னு அவங்க முதுகுல புல்லட் வந்து இறங்குது. அப்பதான் காட்டுறாங்க அந்த மொட்டை மேல இருந்து குதிச்சானே அவன் இன்னும் சாகல உயிரோட தான் இருக்கான். அவன் தான் அவன் ஃப்ரெண்டை கொண்டதுக்காக ஸ்னைப்பர் எடுத்து ஷூட் பண்ணிருப்பான். உடனே ஹீரோவும் இங்க நிக்காத வேகமா கிளம்புன்னு சொல்ல 2 பேருமே அங்க இருந்து ரொம்ப தூரம் வந்துருவாங்க. அங்க வந்ததுக்கு அப்புறம் தம்பியும் ஹீரோயினுக்கு அடிபட்டு இருக்கு. உடனே இவளை நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போலாம்னு சொல்ல அண்ணன் வேணாங்கிறான். ஒருவேளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனா மறுபடியும் இவளை தேடி ஆளுங்க வர வாய்ப்பு இருக்கு. அதனால கத்திய வச்சு
உடம்புல இருக்க தோட்டாவை மட்டும் எடு, என் உடம்புல இருக்க ரத்தத்தை அவளுக்கு ஏத்துன்னு சொல்லவும் தம்பிக்காரன் வேணாங்கிறான். ஏன்னா ரீசெண்டா தான் ஹீரோவுக்கு அடிபட்டு இருக்கும், ஏகப்பட்ட ரத்தமும் வெளியில வந்திருக்கும், இந்த டைம்ல கொடுத்தா உனக்கு ஆபத்துன்னு சொல்ல ஹீரோவும் இதை தவிர வேற வழி இல்லடும், நம்ம எப்படியாவது ஹீரோனை காப்பாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் உடம்புல இருக்க புல்லட் எடுத்துட்டு ஹீரோ அவ உடம்புல இருக்க ரத்தத்தை எடுத்து ஹீரோயினுக்கு கொடுத்துட்டு இருக்கான். இந்த கும்பல் எப்பவுமே ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட கையிலே வச்சிருப்பாங்க போல. இப்ப ஹீரோ பிளட் கொடுத்துட்டு இருக்க இவங்க இருக்கிற இடத்த எப்படியே தேடி கண்டுபிடிச்சு அந்த மொட்டை வந்திருப்பான். கன் எடுத்து ஷூட் பண்ண தம்பி ஒளிஞ்சுக்கிறான். அதோட அவங்க டயரி அவன் ஷூட் பண்ண இதுக்கு மேல வண்டி ஓடாது. அண்ணன் அவசரப்பட்டு சண்டை போட போகும் தம்பி தடுக்கிறான். நீ ஹீரோன்னு சந்தோஷமா வாழணும், இப்ப நீ அவளுக்கு ரத்தமா கொடுத்தாகணும், அதனால நீ இங்க இரு, அவ உயிரை காப்பாத்துன்னு சொல்லிட்டு அவன் சண்டைக்கு போறான். அந்த மொட்டை கிட்ட இருக்க புல்லட் காலியாக ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறாங்க. அந்த மொட்டையும் நல்லா தான் சண்டை போடுறான். அதுக்கப்புறம் கத்தி எடுத்து ரெண்டு பேருமே சண்டை போட கத்தி எடுத்து தம்பியோட உடம்புலயே குத்திடுவான். அது ரெண்டு தடவை. என்னைய ஃப்ரெண்டை கொண்டது இந்த தம்பி தானே, அந்த கோவத்துல தான் கொலை பண்ணிட்டு இருக்கவன் தம்பி காரணம். இவனை விட்டாத்த அண்ணனையும் ஹீரோனையும் கொலை பண்ணிடுவான்னு சொல்லிட்டு சாகிறதுக்கு முன்னாடி அவன் உடம்புல இருக்க கத்தி எடுத்து அந்த மொட்டையோட இதயத்திலேயே பலமா குத்த ரெண்டு பேருமே காலி. தான் தம்பி செத்துட்டு இருக்கான். ஆனா அவனை காப்பாத்த போனா ஹீரோயின் செத்துருவான்னு சொல்லிட்டு ஹீரோவால எதுவும் பண்ண முடியாம இருக்கு. தான் தம்பி இறந்து போறது நினைச்சு வருத்தப்படுறான். இப்ப ஹீரோயின் பாதி மயக்கத்துல தான் இருக்க. ஹீரோவை பாக்குறாங்க. ஹீரோவும் இதுக்கப்புறம் உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கைய வாழன்னு சொல்ல அவங்க முழுசா தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. காலையில எந்திரிச்சு பார்த்தா ஹீரோ பக்கத்திலே தான் இருக்கான். ஆனா இறந்து போயிருப்பான். ஏன்னா ஹீரோயின் உடம்புல இருந்து ஏகப்பட்ட ரத்தம் வெளியில போக அந்த அளவு ரத்தம் கொடுத்ததால மொத்த ரத்தமும் உறைஞ்சி இவன் இறந்து போயிருப்பான். அதை பார்த்த ஹீரோயின் வருத்தப்படுறாங்க. முதல் முறையா இந்த வீட்டுக்கு வந்தது அங்க ஹீரோவை பார்த்தது அவன் கூட இருந்த மெமரிஸை பத்தி யோசிச்சு பாக்குறாங்க. அதோட இவங்க ஒரு ஆள் உயிரை காப்பாத்துறதுக்காக அப்பா ஹீரோ தம்பி அவங்க கூட இருக்க மத்த எல்லா ஆளுங்களையும் உயிரை தியாகம் பண்ணிருப்பாங்க. அது எல்லாத்தையுமே நினைச்சு வருத்தப்பட அப்படியே சில வருஷங்கள் கடந்து போனா ஹீரோயின் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு வராங்க. அவங்களுக்கு ஒரு பையனும் இருக்கான். இது ஹீரோட பையன் தான். இவனுக்கு சின்ன வயசுல கொல்றதுக்கான ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. அதோட இவங்க ரெண்டு பேரும் இப்படி நிம்மதியான வாழ்க்கையை வாழ்றதுக்காகவே பல பேர் அவங்க உயிரை தியாகம் பண்ணிருப்பாங்க. இப்படி ஒரு எண்டிங்ல கதை முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா அப்பதான் ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. அந்த கடத்தல்காரன் உடம்புல ரெண்டு கத்தி ஹீரோயின் இறக்கி இருப்பாங்களா, ஆனா அவன் இன்னும் சாகவே இல்ல, உயிரோட தான் இருக்கான். அவன் இன்னும் இருக்கிற விஷயம் ஹீரோயினுக்கு தெரியும். அவங்கிட்ட டீல் பேசுற மாதிரி ஹீரோயின் வந்திருப்பாங்க. ஒரு பாக்ஸ் எடுத்து கொடுக்க அதை ஓபன் பண்ணி பார்த்தா ஹீரோயின் கழுத்துல சூடு போட்ட அதே கன்னு அது அப்பாவோட கையில தான் இருந்திருக்கும். அது எப்படி ஹீரோயின் கிடைக்க அதை பார்த்து கடத்தல்காரன் அதிர்ச்சி ஆகும் போது ஹீரோயின் அவன் கழுத்திலேயே கத்திய வச்சு ஒரு குத்து அவன் இறந்து போயிடுவான். அதோட அந்த பணக்காரன் என்னாச்சு, அவன் இருக்கானா இல்லையா, அந்த லேடி இதுக்கப்புறம் தேடுவாளா இல்லைன்னு எதுவுமே காட்டல. ஒருவேளை இந்த கடத்தல்காரர் இறந்து போனதால இவங்களை பத்தின தகவல் தான் உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி கதையை முடிச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. அடுத்து ஒரு நல்ல படத்துலயும் சீரீஸ்லயும் மீட் பண்ணுவோம்.